குறை சொல்லுதலே பிரிவிற்கு காரணம். வாக்குவாதத்தின் ஆபத்து. விட்டு கொடுத்தல் பற்றிய ஒரு பாடம். ஒரு அழகான கிராமத்தில் கணவனும் மனைவியும் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தனர். ஆனால் ஒரு சிறிய பொறி ஒரு பெரிய நெருப்பை மூட்டியது. ஒரு மாலை நேரத்தில் ஒரு எலி அவர்கள் வீட்டிற்குள் ஓடுவதை இருவரும் பார்த்தனர். பார், அந்த எலி சமையல் அறையிலிருந்து தான் ஓடி வருகிறது என்றார் கணவன். மனைவி தலையை அசைத்து மறுத்தாள். இல்லை அன்பே, நான் அதை தெளிவாக பார்த்தேன். அது படுக்கை அறையில் இருந்து தான் வந்தது. வெறும் பார்வையில் தொடங்கிய இந்த விஷயம் விரைவில் ஒரு பெரிய வாக்குவாதமாக மாறியது. இருவருமே விட்டு கொடுக்க தயாராக இல்லை. கணவன் தன் கண்கள் கண்டதுதான் சரி என்பதில் பிடிவாதமாக இருந்தார். மனைவியோ தன் கருத்தில் உறுதியாக இருந்தால். பெருமை தலை தூக்கியது. அந்த வாக்குவாதம் எலியை பற்றியது என்பதிலிருந்து மாறி ஒருவரையொருவர் தனிப்பட்ட முறையில் தாக்குவதாக மாறியது. நீ உன் அம்மாவைப் போலவே பேசுகிறாய், எதையும் விட்டு கொடுக்காமல் பிடிவாதமாக இருக்கிறாய் என்று கணவன் கோபமாக கூறினார். அதற்கு மனைவி, நீங்கள் உங்கள் அப்பாவைப் போலதான், எப்போதும் நீங்கள் சொல்வதுதான் சரி என்று சாதிக்கிறீர்கள் என்று பதிலடி கொடுத்தாள். ஒருவரையொருவர் குறை சொல்லிக்கொண்டு பெற்றோரை இழுத்து பேசியதால் அவர்களுக்குள் இருந்த விரிசல் அதிகமானது. கசப்பு அதிகமானதால் மனைவி கோபித்து கொண்டு தன் தாய் வீட்டிற்கு சென்றாள். பெற்றோர்கள் தலையிட்டு இருவரிடமும் பேசி சமாதானப்படுத்திய பிறகுதான் இருவரும் மீண்டும் சேர்ந்து வாழத் தொடங்கினர். இருப்பினும் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தவுடனேயே கணவன் மெல்லச் சொன்னார், பார்த்தாயா, அந்த எலி சமையல் அறையிலிருந்து தான் வந்தது என்று நீ அன்றே ஒத்துக்கொண்டிருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனையே வந்திருக்காது. ஆவிக்குரிய சிந்தனை. நாம் சரி என்று நிரூபிப்பதிலேயே குறிப்பாக இருப்பதும் மற்றவர்களின் குறைகளையே சுட்டி காட்டுவதும் பிரிவினைக்கே வழிவகுக்கும் என்பதை இந்த தொடர்கதை நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் மற்றவர்களை குறை சொல்லும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க அழைக்கப்படவில்லை. மாறாக கிருபையும் சமாதானமும் நிறைந்த ஜீவ விருட்சத்தின் கனியையே புசிக்கவே அழைக்கப்பட்டுள்ளோம். வாக்குவாதத்தில் வெற்றி பெறுவதை விட நம்மை நாமே தாழ்த்தி சமாதானத்தை தேடும்போதுதான் தேவன் நம் குடும்பங்களுக்குள் எதிர்பார்க்கும் அந்த ஐக்கியத்தை பாதுகாக்க முடியும். வேதவசனம், சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போலிருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நடைமுறை பாடம். சமாதானத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். உங்கள் கருத்தை நிரூபிப்பது உங்கள் குடும்பத்தின் அமைதியை இழப்பதற்கு சமமானதா? கடந்த காலத்தை இழுக்காதீர்கள். பெற்றோரை பற்றியோ அல்லது பழைய தவறுகளை பற்றியோ பேசுவது காயத்தை இன்னும் அதிகமாக்கும். விட்டு கொடுங்கள். அன்பு சினமடையாது, தீமையை கணக்கிடாது. ஆமென்.